குருவே சரணம். இன்றைக்கி என்ன ஒரு சப்ஜெக்டை பற்றி பார்ப்போம்னு சொன்னோம்னா, அதாவது ஒவ்வொரு நிகழ்வுக்குள்ளே இருக்கக்கூடிய ரொட்டேஷன் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த கணத்தை மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை பார்ப்போம். சரிங்களா? அப்படின்னா, நீங்கள் இப்போ போயிட்டுருக்கிறீங்க, ஏதோ ஒரு பைக்கில் போயிட்டுருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு சிக்னல் போய் நின்றுட்டீங்க. சரிங்களா? அப்போது சிக்னல் நிற்கும்போது என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 200 வண்டி நிற்கிது வச்சுக்கலாங்க. ஒரு 200 வண்டி நிற்கிது. அது பஸ்ஸு, லாரி எல்லாம் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் அந்த ஒரு செகண்ட் உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. அதாவது எரிச்சலாக இருக்குதா, மகிழ்ச்சியாக இருக்குதா, படபடப்பாக இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு செகண்ட் கணத்தை நீங்கள் மாற்ற முடியாது. சரிங்களா? அப்படி நீங்கள் மாற்றணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, அதாவது ஒருத்தர் ஆப்போசிட் இருக்கிறவங்க மேலே நீங்கள் ஒரு கிரியேட்டிவ், அதாவது என்னென்னா ஒரு கோபத்தன்மைக்கு தான் நீங்கள் போவீங்க நார்மலாகவே. சரிங்களா? அப்போ அந்த கோபத்தன்மையில் போகும்போது என்னாகுன்னா, வாக்குவாதங்கள் அதிகமாக தொடரும். அப்போ நீங்கள் இதில் என்னென்னா, மனோநிலை அந்த ஒரு நிலையில் வச்சுட்டு உள்தன்மையில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு அவர் ஒருத்தர் பேசுகிறாருன்னா நீங்கள் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. அதாவது என்னென்னா என்னங்க அப்படி பேசி முடிச்சிங்கன்னா அது ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லைன்னா நீங்கள் கிரியேட்டிவ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா, வாக்குவாதம் பண்ணி கடைசியில் அது வேறு நிலைக்கு போயிடும். சரிங்களா? ஆனால் என்னென்னா அத்தனை வண்டியுமே ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா வண்டிகள்லாம் போயிடும். அப்போ நீங்கள் நார்மலாக போயிடலாம். ஏன்னா எந்த ஒரு நிகழ்வும் அப்படித்தான். ஏன்னா உள்தன்மைக்குள் இருக்கிறத நீங்கள் வெளித்தன்மைக்கு மூலமாக நீங்கள் பார்க்குறக்கு ஒவ்வொரு நிகழ்வுலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போது இதில் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதே மாதிரி ஒரு பேச்சுத்தன்மைக்கு போகிறீங்க, ஒரு கடைக்கே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் கடைக்காரர் என்ன மனநிலையில் இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? அப்போது அவர் வேறு ஏதோ ஒரு நிகழ்வில் இருப்பார். அப்போ நீங்கள் போய் கஷ்டத்தில் இருக்கிறாரா, உள்ள வெறுப்பில் இருக்கிறாரா, படபடப்பில் இருக்கிறாராங்கிறது உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவர் என்ன கேள்வி கேட்குறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பதிலை சொன்னீங்கன்னா, அந்த கணம் உங்களுக்கு ஒரு ஃபேவராக இருக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு சாதகமாக சூழ்நிலை அப்படி இருக்கும். சரிங்களா? அப்போது இதில் இயற்கையில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னா, ஒரு குழந்தை எடுத்துக்குங்க. ஒரு எல்கேஜி படிக்குதுன்னா, ரைட், இதுதான் எங்கள் அப்பா, இதுதான் எங்கள் அம்மா அப்படின்னு அந்த அந்த குழந்தை எப்போ முழுசாக தெரியுதோ அப்போ பார்த்தீங்கன்னா, அது 2 பேர் அப்பா, அம்மா 2 அந்த சொல் பேச்சை கேட்காது. அப்போ அங்கே அந்த நிகழ்வு அந்த சனம்னு சொல்லுவாங்க, அல்லது கணம்னு சொல்லிக்கலாம். கணத்தை அந்த கணத்தை நீங்கள் மாற்ற முடியாது. அட என்னடா நம்ம குழந்தை இப்படி நம்ம சொல்கிறபடி கேட்க மாட்டேங்குதே, என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது இல்லை. அந்த குழந்தையினுடைய உள்தன்மையில் பிறப்பினுடைய தன்மைக்கு உள்ளே போனோம்னா அது மணிக்கணக்காக பேசணுங்க. அதை விட்டுருங்க. இப்போ நம்ம மேலோட்டமாக பேசுவோம். ஓகேவா? அப்போது இது பாடி ஸ்ட்ரக்சர் அப்படித்தான் இருக்குது. இயற்கையில் இறைவன் படைப்பில் இயற்கைக்கு ஒத்திசைவாக தான் இருக்குது. அப்போது நீங்கள் எல்லா ஒரு நிகழ்வுலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒத்திசைவாக எப்படி இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒத்திசைவுக்குள்ளேயே தான் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற எல்லாமே உங்களுக்கு சாத்தியம்தான். ஆனால் இதை நிறைய பேர் அதை இந்த உள்தன்மையில் புரிஞ்சக்கூடிய நிலை இல்லாதனால குழந்தைகளை திட்டுறது பண்ணுறது அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா உள்தன்மையில் இருக்கக்கூடிய குழந்தைகளோட மனநிலை டைரக்ஷன் மாறி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்டனான்னு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இதில் ஒரு ரேடியோ வச்சுருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரேடியோ இருக்குதுன்னா அது உள்ள காந்தம் தான் இருக்குது. அப்போது எங்கேயோ ஒளிபரப்பக்கூடிய காந்த விஷயம் கரெக்டாக அந்த காந்த பெட்டிக்கு உங்களுக்கு இழுத்துருது. அப்போ நீங்கள் அங்கே டியூனிங் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக பார்த்தீங்கன்னா கரகரன்னு இருக்கும். ஆனால் லைட்டாக வச்சிங்கன்னா கிளியர் ஆகிடும். அதே மாதிரி அந்த குழந்தையினோட மனநிலையை நீங்கள் கணத்தை மாற்றக்கு நீங்கள் முயற்சி பண்ணக்கூடாது. அதை டியூனிங் பண்ணுங்கள் மைண்டை. எப்படி சொன்னால் அது கேட்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு மனநிலை ஒத்திசைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேரண்ட்ஸ், அதை அப்பா அம்மா நீங்கள் அதுக்கு மூவ் பண்ணிங்கன்னா குழந்தை பிரில்லியன்ட் ஆகிக்கும், பெரிய டேலண்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுக்கு உள்தன்மையில் என்ன ஒரு திறமை ஒளிஞ்சிருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும். அந்த ஒவ்வொரு சனம் ஒவ்வொரு கணத்துலேயுமே அந்த குழந்தையினுடைய நிலை எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்திசைவாக நீங்கள் பேசுனீங்கன்னா
அப்போ என்ன ஆகுனா அது அப்படியே உங்களுக்கு உள்தன்மைக்குள்ளே போய் அது குழந்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு மனநிலை ஆயிரும். சரிங்களா? அப்போ இதுதான் ஒரு பேசிக்கில் இருக்குது. அதனால் இதை பற்றி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சக்ஸஸ். ஓகேவா? அப்போ நீங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.